فإذا سمعوا ما أنزل إلى الرسول ترى أعينهم تفيض من الدمع مما عرفوا من الحق يقولون ربنا آمنا فاكتبنا مع الشاهدين. வெளியிலிருந்து அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறார் அல்லவா, இதனுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் ஒரு உண்மையை அறிந்து அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்பார்களால் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழியும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொன்னார். உண்மையாக கேட்பது என்பது நம்ம செய்திகளில் பார்ப்போத கூட சொல்லுவோம். ஒரு சொல்வாங்க, இந்த செய்தி இந்த இடத்திலே போடப்பட்டது, அவரால் சொல்லுவோம் படித்து வந்து சரியாக கவனிக்கல, அதைவிட பாவம் இந்த பாதையில் கடந்து வந்து ஆனால் அவர் இருப்பதை கவனிக்கிறார். அப்ப அந்த வழியில் வந்தது உண்மைதான், படித்த செய்தி உண்மைதான். நம்மளுடைய கவனத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் தருங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு தூதருக்கு எழுதப்பட்ட குர்ஆனை ஒருவர் உண்மையை அறிந்து அதை கேட்பாரையானால் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்துவிடும். அதற்கு மனிதன் என்ன சொல்லுவாங்க சொன்னா, எப்போது சொல்லுவாங்க, அப்பனா அவனா மக்குனா ஷாஹிதி, அதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், குர்ஆனை ஏற்றுக்கொண்டு விட்டேன், யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டோரை ஒருவராக என்னையும் நீ எழுதிப்பாயாக, கல்வி செய்வாயாக என்பதாக அந்த வழியை சொல்வார். ஒரு சாதாரணமான நாம் மற்ற ஏடுகளை போன்று, வேதங்களை போன்று, புக்குகளை போன்று ஒரு பைத்தொழில் அல்ல. 1400 ஆண்டுக்கு தோன்றினாலும் இன்னும் 1500 ஆண்டுக்கு தோன்றினாலும் இல்ல, உலகம் அறிகிற வரை தோன்றினாலும் இந்த குர்ஆனை ஓத ஓத ஒருவரும் நன்மை இருந்தாலும் அதை அறிந்து ஓதுகின்ற பொழுது அல்லது அறியாத விதத்தில் அதை ஓதுவதை கேட்கின்ற பொழுது நம்முடைய காதில் அந்த சட்டத்தில் இருந்து விட்டால் அது உண்மையான அதுவரையான சந்தோஷம், அதுவரையான மகிழ்ச்சி. உணவுக்கு மனதுக்கு கஷ்டங்களாக இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் குர்ஆன் எடுத்து ஒரு 2 பக்கம் எடுத்து ஓதிவிட்டோம் என்று சொன்னால் கவலைகள் பார்த்து எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுக்கும் குர்ஆனுக்கும் ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. இதை முடித்து கட்ட வேண்டும் என்று முடிவு கூட செய்தார்கள். என்றாலும் கூட குர்ஆனுடைய ஆயத்தை எங்கேயாவது ஓடினால் அவர்கள் காதாக்கி கேட்பார்கள் என்று குர்ஆனில். ஆனால் குர்ஆனை எதிர்க்கிறார்கள். அன்றைக்கு இருந்தவர்கள் முஷ்ரிக்குகள், குஃபார்கள் குர்ஆனை எதிர்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்க்கிறார்கள். குர்ஆனை எதிர்த்தாலும் எதிர்க்கக்கூடிய சொல் தன்னுடைய காதிலே விழுகின்ற பொழுது அது மெய்மறந்து கேட்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு உண்மையாக ஹக்கை அறிந்து இந்த குர்ஆனை கேட்பாரையானால் அவர் என்ன சொல்வான், எப்போதோட ரப்பனா என்னுடைய இறைவா ஆமன்னா நான் ஈமான் கொண்டு விட்டேன், ஃபக்துப்னா மஅ ஷாஹிதீன், இதை ஏற்றுக்கொண்டவரை போன்று என்னையும் ஒருவரை பதிவு செய்வார்கள். சொல்லக்கூடிய ஒரு பெரியார் விவாதத்தை செய்கிறார்கள். கலீஃபா மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர், அவருடைய அரசவையில் ஒரு யூதர் ஒருவர் வருவார். வந்து அழகாக அறிவுபூர்வமாக நான் சொல்லுவல்லவா, சின்ன பையனாக பேசுறாங்க, அதை விட அறிவுபூர்வமா பேசுறான், தெளிவா பேசுறான் சொல்லுவதில்ல. அதே ஒரு அரசவை யூதர் ஒருவர் வருகிறார், பேசுகிறார், அழகாக பேசுகிறார், அறிவுபூர்வமாக பேசுகிறார். இவருடைய அறிவுபூர்வமாக பேசுவதை பார்த்த மன்னர் மஹ்மூத் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த யூதர்களை இஸ்லாத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னார்.
அவர் மறுத்துவிட்டார். அவர் யூதர் மறுத்துவிட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளார். இப்போ மீண்டும் போயிட்டாரு. ஒரு வருடத்திற்கு மீண்டும் அந்த மன்னர் மக்களிடத்திலே வருகிறார். குர்ஆன் பற்றி பேசுகிறார், ஹதீஸை பற்றி பேசுகிறார், ஃபிக்ஹ் பேசுகிறார், மார்க்க சட்டம் அத்தனையும் பேசுகிறார். இப்போ மன்னருக்கு ஒரு ஆச்சரியம். ஒரு வருடத்திற்கு முன்னதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் சொன்னப்போ மற்ற இந்த யூதர் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் அதை விட தாண்டி ஃபிக்ஹ் சட்டங்களையும் எல்லாம் அழகாக தெளிவாக பேசுகிறாரு. மன்னர் கேட்கிறார் யூதர்கள, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு என்ன காரணம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு என்ன காரணம்? ஒரு சில நாட்களுக்கு கூட வாட்ஸ்அப் இணையதளத்தில் வந்தது. ஒரு நடிகை அவர் என்ன சொல்கிறார், சுமார் நான் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு போயிட்டு அழகான உடையை அவர் வாங்கிவிட்டார். அவர் சொல்கிறார், இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னதாக நான் அணிந்திருந்த ஆடைகளுடைய பணத்தை போட்டு என்னை கேவலப்படுத்துகிறார்கள் என்று சொன்னார். இப்போ மன்னர் கேட்கிறார், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்? இஸ்லாத்தை ஏற்பதற்கு எதை ஒன்று தூண்டியது என்ன காரணம்? அவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய சபையிலிருந்து சென்றதற்கு பிறகு நான் தௌராத்தை எழுதேன். அந்த தௌராத்தை எழுத ஆரம்பித்தேன். சிலதை தௌராத்தில் இல்லாததை சேர்த்தும் எழுதினேன். தௌராத்தில் உள்ளதை சிலதை விட்டும் எழுதினேன். சேர்த்தும் எழுதினேன், இல்லாததையும் எழுதினேன், இருக்கிறதையும் நான் விட்டு எழுதினேன். பொய்க்க எழுதினேன் தௌராத்தை. இதை கொண்டு போய் யூத ஆலயத்தில் நான் விட்டேன். அவர்கள் உடனே அதை வாங்கிக் கொண்டார்கள். இரண்டாவதாக ஏன் செய்தேன் தெரியுமா? இந்த மதங்களை சோதிப்பதற்காக நான் செய்தேன். இரண்டாவதாக இன்சியூ பைபிளையும் நான் எழுதினேன். தௌராத்தில் எந்த தவறுகளை செய்தேனோ அதே தவறுகளை சிலரை சேர்த்தும் சிலரை விடுவிட்டும் எழுதினேன். நான் இதை தேவாலயத்திற்கு எடுத்து சென்று விட்டேன். அதையும் வாங்கிக் கொண்டார்கள், விலைக்கு வாங்கிக் கொண்டார்கள். மூன்றாவதாக திருக்குர்ஆனை நான் சிலரை விட்டும் சிலரை அதிகப்படுத்தியும் நான் இருந்தேன். குர்ஆன் சொல்லும், அழகாக சொல்லும். இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்துல திருக்குர்ஆனை போன்று கொண்டு வர முடியாது, குர்ஆனை போன்று 10 ஆயத்துக்களை கொண்டு வர முடியாது, திருக்குர்ஆனை போன்று ஒரு ஆயத்துக்களை கொண்டு வர முடியாது. திருக்குர்ஆனில் உள்ள ஒரு ஆயத்தல்ல, ஒரு எழுத்தையும் ஒருத்தர் மாற்றுவதற்கோ அதை மறுப்பதற்கோ அதிகப்படுத்துவதற்கோ யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சத்தியமான மார்க்கம் சத்தியமான வேதம். இதுவரை எத்தனை ஆண்டுகள் தோன்றியது. ஒருவர் கூட நான் திருக்குர்ஆனில் இந்த பிழைகளை பார்த்திருக்கிறேன், இல்லை எழுத்துக்களை அதிகப்படுத்தியிருக்கிறேன், இருக்கக்கூடிய எழுத்துக்களை குறைவுபடுத்தியிருக்கிறேன், இது தவறு இருக்கிறது, பிழை இருக்கிறது, யாரும் இதுவரை கொண்டு வரவில்லை, கொண்டு வர முடியாது. நான் சொல்றேன், இது நான் இறக்கிய வேதம், இதை நானே பாதுகாப்பேன். யாருக்கும் எந்த வகையான அதிகாரமும் கிடையாது. ஒரு புள்ளிய கூட மாற்றுவதற்கு உலகத்தில் யாரும் எதுவுமே அந்த இடத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட புனிதமான மார்க்கம் சத்திய வேதம். இப்போ அந்த வியாபாரம் என்ன சொல்றாரு, யூதரே நான் தௌராத்தையும் மாற்றி விட்டு விட்டேன், ஏமாற்றி இன்சீலையும் விட்டு விட்டேன், திருக்குர்ஆனையும் அப்படி சிலரை மாற்றி எழுதினேன், இருக்கிறதை இல்லாத என்றும் இல்லாத இருக்கிறது எழுதி கொண்டு போய் நான் இருக்கின்ற பொழுது கண்டுபிடித்து விட்டார்கள், இது பொய்யான வேதம் என்று கண்டுபிடித்து விட்டார்கள். அப்பொழுதுதான் நான் உடனே இது அல்லாஹ்விடத்தில் வந்த வேதம், அல்லாஹ் பாதுகாக்கிறான், யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று என்னை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தது இந்த ஒரு புனிதமான செயல். எனவே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த மண்டலத்திலே அந்த யூதர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்ற விவரத்தை சொல்லுவார். இந்த திருக்குர்ஆன் என்பது ஒரு மகத்துவமானது.
எத்தனை பேருக்கு இஸ்லாத்துக்கு அழைத்து வந்தது, அதை ஓதவர் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் எத்தனை நபர்கள், அதனுடைய ஆழமான கருத்துக்களை சிந்தித்து இஸ்லாத்தில் வந்தவர்கள் எத்தனை ஆராய்ச்சியாளர்கள். பெரிய வரலாறு, நீண்ட வரலாறு. அவர்கள் யாரை கொள்ள வந்தவர்கள், யாரை கொள்ள வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கொள்ள வந்தவர்கள், உயிரை எடுக்க வந்தவர்கள் உமர் எல்லாம். உமர் எல்லாம் அவர்களுக்கு தடையாக இருந்தது எது? மிகப்பெரிய ஆயுதங்கள் இல்லை, மிகப்பெரிய படைகள் கட்டாமல் இல்லை. பெருமானாரை கொலை செய்வதற்கு தடையாக இருந்த ஒரே ஒரு ஆயுதம் இந்த திருவரை மட்டும்தான், இந்த இறைவனை மட்டும்தான். உமர்களை ஒரு கொலையாளி இல்லாமல் ஒரு சிறந்த நேரான ஒரு கலீஃபாவை ஆக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இருந்தது இந்த திருக்குர்ஆன் மட்டும்தான். திருக்குர்ஆன் வசனத்தை பார்த்தால் அதனுடைய கருத்துக்களை, அது ஆயத்துடைய விளக்கங்களை நம்முடைய சிந்தனையை ஏற்றினார். அல்லாஹ் சொல்கிறானே, வைரா சமிஉ மா உர்ஸில இலா ரசூலி தஆ அகீரும் தஃபீரு மினல் தபீர். ஒரு உண்மையை அறிந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட இந்த வசனத்தை காதாழ்த்தி கேட்டார் என்று சொன்னார். என்ன சொல்வார்? எப்பொழுதும் நான் வழியில் சொல்வான், அப்பனா என்னுடைய இறைவா, ஆமன்னா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், ஃபக்து குலாம் ஷாஹிரி, இதை ஏற்றவர்கள் எத்தனை பேர் சாட்சியாளராக இருக்கிறார்களோ அந்த சாட்சியாளர்கள் என்னையும் ஒருவராக ஆக்கிவிடு என்று ஒரு காதாழ்த்தி கேட்கக்கூடிய ஒரு குஃபாராக இருந்தாலும் வீரராக இருந்தாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான் என்று குர்ஆன் சொல்லுது அல்லவா? இதைத்தான் குர்ஆன் உலகில் அவர்களுக்கும் வழிகாட்டியது. இன்னனி அல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி. இந்த ஆயத்தை உற்று நோக்கினார், அந்த ஆயத்தை சிந்தித்தார்கள் எல்லாம் ஒரே பெருமானாரை கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களையும் வேறான வழிக்கு கொண்டு வருவது இந்த திருவரைதான், இந்த இறைவரைதான். எனவே உங்களுடைய அவர்கள் பெரும் வாதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு நேரான வழிக்கு கொண்டு வந்தது இந்த திருவரைதான். சத்தியவான்கம் இந்த திருவரைதான், இந்த குர்ஆன் தான். ஆக இந்த குர்ஆன் ஆயத்தை நமக்கு விளக்கம் தெரியவில்லை என்று சொன்னாலும், அர்த்தம் தெரியவில்லை என்று சொன்னாலும், அதை ஓதுவதை நம்முடைய காதிலே கேட்கின்ற பொழுது ஒருவரும் நன்மையாக இருக்க, இன்னொருவரும் மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது, அறிவுக்கு அறிவூட்டுகிறது, உடலுக்கு வலுவூட்டுகிறது, உலகத்துக்கு இந்த இறைத்துக்கு ஒரு மனதாக இந்த குர்ஆன் மாறுகிறது. எப்படிப்பட்ட ஒரு நேரத்திலும் குர்ஆன் வசனத்தை திறந்து ஒரு 3 ஆயத்துக்களை ஓதி பார்த்தோம் என்று சொன்னால், அது ஓதக்கூடியவருக்கு காதாழ்த்தி கேட்டோம் என்று சொன்னால், அது ஒரு மதுரமான, ஒரு இனிமையான, ஒரு சுவாசிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வசனம், இறைவனுக்கு வந்த வசனம். எனவே அல்லாஹ் நம்முடைய காதிலே எந்தேனும் திருக்குர்ஆன் வசனத்தை கேட்கக்கூடிய, ஓதக்கூடிய சத்தத்தை ஒரு காதில் விழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்தருள்வாராக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اجعل صباحنا هذا الصباح مباركا بالخير الكريم وعن شر بعيد لا خاسر ولا حاسر ولا محروما. اللهم اجعل امري وبنا اعمالنا صلاحا وصبرا واخر رجاء ورواحا. اللهم تقبل منا ما قال صالحا واصلح لنا ما قال فاصلا. اللهم بك اسمعنا وبك مسلمنا وبك نبينا وبك نموت واليك النشور. اللهم صبرنا منك صبرنا واكفنا شر ما في الله لا معبد من جلالك يا كريم يا الله. اللهم وفقنا حج بيتك الحرام وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. وصلى الله على سيدنا خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله